ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு, ரிஷபராசியில் பிறந்த உங்கள் அத்தனை பேருக்கும் இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தற்போது தமிழ் மாதத்தில் கடைசி மாதமான பங்குனி மாதமானது ஸ்டார்ட் ஆகிருச்சு. பங்குனி மாதத்தில் நிறைய கிரகங்கள் சேர்க்கையினால் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும். அதில் ரிஷபராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும், ரிஷபராசிக்காரங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற தகவல்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரிஷபராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். அதுலேயும் நவக்கிரகங்கள் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாதிரி அமையும். அதை பொறுத்து தான் நமக்கு பலன்களே கிடைக்கும். அந்த வகையில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பங்குனி மாதம் இது மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் மாதத்தில் கடைசி மாதமான இந்த பங்குனி மாதத்துக்குன்னு தனி சிறப்புகள் இருக்குது. பங்குனி மாத சிறப்புகளை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ரிஷபராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. பங்குனி மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள், எப்படி வழிபட்டால் முழு பலன்கள் நாம் பெறலாம் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ரிஷபராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் பங்குனியில் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். பங்குனி மாதத்தில் கடவுளை வழிபாடு செய்கிறதன் மூலம் முழு பலனை பெற முடியும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் கடவுளை வழிபாடு செய்கிறதன் மூலம் முழு பலனை பெறுவது எப்படி அப்படிங்கிற சூட்சமத்தை ஃபஸ்ட்டு ரிஷபராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி நம்மளுடைய தமிழ் மாதத்தில் புரட்டாசி மாதம் எப்படி தெய்வீகமான மாதமாக கருதப்படுதோ அதற்கு இணையாக கருதப்படக்கூடிய ஒரு மாதம்தான் பங்குனி மாதம். மற்ற எல்லா மாதங்களை போலவே பங்குனி மாதத்துலேயும் அமாவாசை தினம் வரும். அன்றைய தினம் என்னென்ன செய்தால் நமக்கு மேலான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். மேலும் பங்குனி மற்றும் அந்த நாட்களில் எப்படி வழிபாடு செய்கிறதன் மூலம் முழு பலனை பெற முடியும் என்பதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி பங்குனி மாதம் தினமுமே அதிகாலையில் குளித்து முடித்து ஆற்றங்கரை அல்லனா குளக்கரையில் வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேண்டும். அப்படி தர முடியலனா அமாவாசை என்று செய்வது மிகவும் நன்மை பயக்கும். ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி அன்னைக்கு தர்ப்பணம் தர இயலாதவங்க நீங்கள் அன்றைய தினம் உங்கள் வீட்டிலையே முன்னோர்கள் வழிபட்டு கருப்பு மற்றும் எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கணும். அப்புறம் யாசகர்களுக்கு அன்னதானம் செய்யணும். இப்படி செய்தால் நீங்கள் குளக்கரையில் ஆற்றங்கரையில் தர்ப்பணம் செய்த புண்ணியம் கிடைக்கும். குழந்தை பெயர் இல்லாமல் தவிக்கிறவங்க பங்குனி மாதம் விரதம் இருந்து நீங்கள் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தீங்கன்னா அந்த அம்மனுடைய அனுக்கிரகத்தால் நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். அப்புறம் தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுறவங்க கூட தமிழ் வருடத்தின் கடைசி மாதமான இந்த பங்குனி மாத தினத்தில் திருஷ்டி பூசணிக்காயை வாங்கி உங்கள் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும். இப்படி செய்வதால் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் சிறப்புமிக்க இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மேற்கொண்டவற்றை செய்வதால் பித்ரு சாபம் மற்றும் குலசாபங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க பெறும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் நீடித்து தட தாமதங்கள் நீங்கும். உணவிற்கு கஷ்டப்பட்ட நிலை என்றென்றும் ஏற்படாமல் இருக்கும். பங்குனி மாதத்தில் நீங்கள் அனைத்து நாட்களிலுமே கோயிலுக்கு சென்று வருவது மிக்க பலனை தரும். மேலும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு உதவியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பங்குனி மாதத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இவ்வளவு சிறப்புகள் இந்த பங்குனி மாதத்துக்கு இருக்குது. இப்பேற்பட்ட இந்த பங்குனி மாதத்தில் தான் கடன்ல இருந்து தப்பிக்கிற மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு விஸ்வரூபமானது எடுக்க போகிறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு சூரிய பகவானால் அதிர்ஷ்ட மழை கொட்டுன்னு கொட்ட போகுது. என்ன மாதிரியான அதிர்ஷ்ட மழை கொட்டும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கு என்ன மழை கொட்டும், அதில் நினைக்கிறதுக்கு நீங்கள் என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரிஷபராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி மாசி மாதம் முடிவடைந்து பங்குனி மாதம் தொடங்கிருச்சு. இந்த பங்குனி மாதத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபாட வேண்டிய தெய்வங்கள் குறித்து தான் இந்த வீடியோவில் விரிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். விரிவாக இந்த வீடியோவில் அதை எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. பங்குனி மாதம் நல்லா சூப்பராகவே பிறந்துருச்சு.
மாதங்களில் அற்புதமான மாதமாக பங்குனி மாதமானது குறிப்பிடப்படுது. அதாவது சூரிய பகவான் தனது குருநாதர் பிரகஸ்பதி ஆகிய குருவாகிய மீனத்தில் அமர்ந்து இதுவரை தன் கற்ற பாடங்களை எல்லாம் தனது குருநாதரிடம் சொல்லி மதிப்பெண்கள் பெற்று தேர்வில் தேர்ச்சி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் பங்குனி மாதம் விளங்குகிறது. ஆக்சுவலி அதனால தான் பரவலாக தேர்வு நடைபெறக்கூடிய மாதமாக இயற்கையாகவே அறிவியல் ரீதியாக இந்த மாதம் இருக்கிறது. இதுவரை சம்பாதித்த சம்பாத்தியம், அதற்கான வருமான வரி, செலவுகள், சேமிப்பு என்ன என்று கணக்கு பார்க்கக்கூடிய மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கிறது. 12வது மாதமாகிய பங்குனி மாதத்தில் தான் கடைசி நட்சத்திரமாக வரக்கூடிய பங்குனி உத்திர பெருவிழா கூட இந்த சிறப்பு மாதத்தில் நடைபெறுகிறது. விசேஷமான மாதமாகிய இந்த பங்குனி மாதத்தில் தான் ராமநவமி கொண்டாட்டம் நடைபெறும். வழிபாட்டு மாதம், வைபவ மாதம், கல்யாண மாதம், தெய்வ திருமணங்கள் கூடி வர மாதம், தெய்வ மாதம் என்றெல்லாம் இந்த மாதம் அழைக்கப்படுகிறது. பங்குனி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ராமர் சீதா தேவியை மணந்த மாதம், இலைகள் உதிர்ந்து பச்சை இலைகள் துளிர்க்கக்கூடிய மாதம், அப்புறம் ஸ்ரீ தேவேந்திரன் இந்திராணியை மணந்து கொண்ட மாதம், சந்திரன் 27 நட்சத்திரங்களை மணந்து கொண்ட மாதம், பெருமாளுடைய திருமார்பில் ஸ்ரீ மகாலட்சுமி இடம் பிடித்த அற்புதமான மாதம். இந்த மாதிரி பங்குனி மாதத்தில் நிறைய புராண நிகழ்வு கூட சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இப்பேற்பட்ட இந்த பங்குனி மாதத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, எந்த விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது குறித்து தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ரிஷபராசிக்காரங்களுக்கு 10வது இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் அமர்றாரு. இதனால் இந்த பங்குனி மாதம் ஃபுல்லாகவே அதிர்ஷ்டகரமானதாக உங்களுக்கு இருக்கும். திடீர் பணவரவு, செல்வாக்கு இதெல்லாம் உண்டாகும். நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்து வந்த சொத்துக்களை விற்று பழைய கடன்களை அடைப்பீங்க. ஸோ அதனால் இந்த மாதத்தில் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக உங்கள் ராசிக்கு இருக்கும். நீண்ட காலமாக பிள்ளைகளுக்கு தள்ளி போன திருமணங்கள் நடக்கக்கூடிய அனுகூலமான காலகட்டமாக இருக்கும். கல்யாணம் கூடி வரும். வீட்டில் அடுத்தடுத்து அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். நீண்ட வருடங்களாக சென்று வர வேண்டும் என்று நினைத்த கோவில்களுக்கு இந்த பங்குனி மாதம் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. அப்புறம் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. இதனால் ஆளுமை தன்மையானது அதிகரிக்கும். நிர்வாக திறமையானது அதிகரிக்கும். உங்கள் கை இந்த மாதம் முழுவதும் ஓங்கி இருக்கும். குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் எல்லாராலையும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் மதிக்கப்படுவீங்க. புதிய வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கும். எதிர்பார்க்காத லாபங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு பெருசாக உண்டாகும். பங்குதாரர்கள், வேலையாட்கள் பிரச்சனையெல்லாம் சரியாகி சுமூகமாக வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும். உத்தியோக வகையில் நல்ல பெயர் கிடைக்கும். சிறு சிறு சலுகைகள்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. புதிய உத்தியோகங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு வலிமையாக இந்த மாதம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு, அந்யோன்யம் அதிகரிக்கும். சகோதரர்கள் வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன மன கஷ்டங்கள், சங்கடங்கள் சரியாகி சகோதரர்களுக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்கும். ஸோ இந்த பங்குனி மாதத்தில் அனைத்து விஷயங்கள்லையும் உங்கள் ராசிக்கு வெற்றி மற்றும் முன்னேற்றத்தை பெறுவீங்க. நீங்கள் வெற்றி மற்றும் முன்னேற்றத்தை தொடர்ந்து பெற சிவபெருமான மனதார வழிபாடு செய்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஏழை எளியவர்களாக இருக்கிறவங்க, நோயாளிகளுக்கு மருத்துவ உதவி அளிக்கிறது நல்லது. உங்களால் முடிஞ்சதை ஒன்று பண்ணுங்க. அது பண்ணிங்கனாவே நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்புறம் பேரிச்சம்பழங்களை இந்த மாதம் தானமாக வழங்குங்க. இதனால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இதெல்லாம் செய்யுங்க. ஸோ ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பரிகாரம் செய்தால் நல்லது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக உங்களுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை தெரிஞ்சு பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களோட ராசி ரிஷபராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை உங்களை போல் தெரிஞ்சு அவங்களும் இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.